வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 21x40 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஹவுஸ் பிளானு. இதோடைய பிரெத் வைஸ் பார்த்தீங்கன்னா 21 ஃபீட் இருக்குது. லென்த் வைஸ் 40 ஃபீட் 3 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஹவுஸோட என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல ஒரு கிரில் கேட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இதை தாண்டி உள்ளே போகும்போது நமக்கு ஒரு சிட் அவுட், ஸ்மால் சிட் அவுட், பைக் பார்க்கிங், இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல இந்த கார்னரில் நாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தென் இதான் மெயின் டோரு. இந்த வழியாக நாம் உள்ளே போகும்பொழுது நமக்கு லிவிங் ரூம் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுது. இந்த லிவிங் ரூமோட சைஸ் 9 ஃபீட் 6 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் இந்த லிவிங் ரூம் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ரூமில் சோஃபா, டேபிள் எல்லாம் அமைக்கக்கூடிய இடம் நாம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இந்த லிவிங் ரூம்லேயே இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் 4 ஃபீட் கிராஸ் 6 ஃபீட் சைஸில் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கார்னரில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிச்சன் அமைச்சிருக்கிறோம் 10 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸில். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வைக்கக்கூடிய இடம் எல்லாமே இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் சிங்க் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஒரு 2 விண்டோ இந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த கிச்சனுக்கு முன்னாடி இந்த இடத்துல டைனிங், அதாவது ஒரு 6 பேர் இருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங்கும் நாம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தனியாக ஒரு டைனிங்காகவே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. பட் இந்த ரூமுக்கு தனியாக டோர் எதுவும் கிடையாது. இந்த லிவிங் ரூம்லேருந்து அப்படியே வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிச்சனுக்கும் நம்ம தனியாக டோர் மேக் பண்ணலை. ஒரு ஓப்பனாக தான் இந்த இடம் இருக்குது. தென் இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் ஒன்று நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல 4 ஃபீட் கிராஸ் 6 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் இருக்கக்கூடிய டோட்டல் வால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் திக்னஸில் தான் இந்த எல்லா வாலுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த விண்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் சைஸில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விண்டோவும் இருக்குது. இந்த பாத்ரூம் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய விண்டோ மட்டும் 2x2 சைஸில் நாம் விண்டோ பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு நார்த் ஃபேஸ்டு ஹவுஸ் பிளான். இந்த ஹவுஸ் பிளானோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு 840 சதுர அடி வரும். அதாவது 840 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஹவுஸ் பிளானுக்கு நமக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டாக வருது. ஸோ இந்த பில்டிங் கட்டுறதுக்கான டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அப்ராக்சிமேட்டாக 15 lakhs to 16 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். தேங்க்யூ.